அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தட்சிணாயனம் காலம், துவாதசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார். 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் புதனுடன் சூரியன் சஞ்சரிக்கின்றார். 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த நேரம் சனி பகவான் உங்களை எதிலும் நிதானமாகவும் அளவெடுத்து சிறப்பாகவும் செயல்பட வைப்பார். இதனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இல்லத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் சிரமமில்லாமல் கைக்கு வந்து சேரும். வருமானம் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாக கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலைகளை குறித்த காலத்திற்குள் முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வுக்கு தகுதிப்படுத்திக் கொள்வீர்கள். பணவரவு விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள். அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே அமையும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். மாணவ மணிகள் படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்துவீர்கள். எதிர்பார்த்த மதிப்பெண்களை அள்ளுவீர்கள். மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே குருமங்கள யோகம் உருவாகிறது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். சகோதரர்களின் ஒத்துழைப்போடு சில நல்ல காரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலை விரிவு செய்யவும் புதிய முதலீடுகள் செய்து வளர்ச்சி அடையவும் நினைப்பீர்கள். ஆனால் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது அரிது. உழைப்பிற்கு ஏற்ற பலனை எதிர்பார்க்க இயலாது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகள் இந்த காலத்தில் கை கொடுக்கும். மேலும் கடகராசியில் புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு
5-8 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் புதன். பஞ்சமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மீண்டும் தலை தூக்கும். எதிரிகளின் பலம் கூடும். லாபம் ஒரு வழியில் வந்தாலும் மற்றொரு வழியில் செலவு வந்து கொண்டே இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சீரும். எனவே அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருப்பதால் அதன் வக்ர காலத்தில் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். வீடு மாற்றம் நன்மை தரும். மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரளும். வாகன யோகம் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. வியாபாரம் தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். துணிந்து எந்த முடிவையும் எடுக்க இயலாது. குருவால் மன உளைச்சல் வரும். மந்தநிலை ஏற்படும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து போக வேண்டும். இருந்தாலும் சனி பகவானின் பார்வையாலும் ராகுவின் பின்னோக்கிய 4ஆம் இடத்து பார்வையாலும் பணவரவு இருக்கும். பொன் பொருள் கிடைக்கும். பெண்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். வாகன சுகம் ஏற்படும். உத்தியோகம் வேலைபளு இருக்கத்தான் செய்யும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும் சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கான வழிவகையை தேட வேண்டும். தரகு அதிகாரம் ஆதாரம் இல்லாத தொழில் சிறப்பாக நடக்கும். வெளியூர் பயணம் சாதகமான பலனை தரும். கலைஞர்களுக்கு முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். பொதுநலவாதிகள் அரசியல்வாதிகள் பதவியை எதிர்பார்க்காமல் பாடுபட வேண்டியது இருக்கும். மாணவர்கள் சற்று முயற்சி எடுத்தால் விரும்பிய பாடங்களை பெறுவீர்கள். விவசாயம் வருமானத்திற்கு குறை இருக்காது. பசு வளர்ப்பவர்கள் அதில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அனுகூலம் இல்லை. வழக்கு விவகாரங்கள் சுமாராக இருக்கும். புதிய வழக்குகளில் சிக்க வேண்டாம். பெண்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். திருமணமாகாமல் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும். அதுவும் நல்ல வரனாக அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். சகோதரர்களால் பண உதவி கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டும். சகோதரிகள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். சகோதரிகளால் பண உதவி கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் சனி ராகு கேதுவுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். விநாயகரை வணங்கி வாருங்கள். காக்கைக்கு அன்னமிட்டு உண்ணுங்கள். ஊனமுற்றவர்களுக்கும் கணவரை இழந்து தவிக்கும் பெண்களுக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபட்டால் அச்சம் நீங்கி கூடுதல் பலனை பெறலாம். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். ஆலங்குடி, திருச்செந்தூர், திட்டக்குடி, பட்டமங்கலம் போன்ற ஏதாவது ஒரு குருதலத்திற்கு சென்று வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.